ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோ பதிவு முழுவதையும் நீங்கள் அனைவரும் கேட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இன்றைய ஆடியோ பதிவில் ஒரு ஜாதகத்தில் பல யோகங்கள் உண்டு. அதில் ஒன்று நிபுண யோகம். நிபுண யோகம் ஒரு ஜாதகருக்கு எப்படியெல்லாம் அவருடைய ஜாதக அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிபுண யோகம் கிடைக்கும் என்று நாம் தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த ஆடியோ பதிவில் பார்ப்போம். ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் கிரக அமைப்புகளில் புதன் வலிமையாக இருந்தால் நிச்சயம் அந்த ஜாதகர் அறிவில் மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவனாக இருப்பான். அந்த புதன் கிரகத்தோடு சூரியன் கிரகமும் இணைந்து, இரண்டு கிரகமும் சேர்ந்து இருந்தால் அது மிகப்பெரிய யோகம். புதன் ஆதித்ய யோகம் என்றும் அல்லது நிபுண யோகம் என்றும் சாஸ்திரத்தில் அனைவரும் சொல்லுகின்றார்கள். காரணம், சூரியன் தலைப்பகுதியில் குறிப்பாக மூளையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒரு ஜாதகத்தில் புதன் கிரகம் புத்தியை, அறிவை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான். இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அறிவும் திறனும் அதிகரிக்கிறது. புதனுக்கு மட்டும்தான் வித்யாகாரகன் என்ற சிறப்பு பெயர் உள்ளது. புதன் பலம் பெற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் கல்வி கற்பதில் ஊக்கமுடையவர்களாகவும் 3, 4, 5 பட்டங்கள் வாங்கியவர்களாகவும் இருப்பார்கள். ஆக புதன் வலிமை ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அவர் சிறந்த கல்விமானாகவும் அறிவாளியாகவும் அனைவரும் போற்றும்படியாகவும் அனைவராலும் பாராட்டும்படியாகவும் எல்லோராலும் மதிக்கும்படியாகவும் அந்த ஜாதகர் இருப்பார் என்பது 100% உண்மை. பையன் ஒரு சில பெற்றோர்கள் படிக்கவில்லையே என்று வருத்தப்படுவதை விட அவனுக்கு ஜாதகத்தில் புதனும் சூரியனும் எப்படி அமைந்திருக்கிறார்கள் என்று முதலில் பார்க்க வேண்டும். அப்படி சரியாக அமையவில்லை என்று சொன்னால் அதற்கு தகுந்த பரிகாரங்களை அந்த ஜாதகர்கள் செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளை முழு மனதுடன் ஈடுபாடோடு அதிகரிக்க வேண்டும். அப்படி செய்தால் ஜாதகத்தின் தன்மையை மீறி இறைவனுடைய அருளால் அந்த ஜாதகர் கல்வியிலும் மேம்படுவார். இப்படி அந்த நிபுண யோகம் இருக்கிறது.
நிபுண யோகத்தினால் அந்த ஜாதகருக்கு அரசாங்க உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100% உறுதியாக நாம் கூற முடியும். அதற்கு அடுத்தபடியாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அவர் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த பதவியை அந்த ஜாதகரால் அடைய முடியும். ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒரு குறிப்பிட்ட நாழிகை முதல் ஒரு குறிப்பிட்ட நாழிகை வரை விஷக்காலம் அல்லது விஷக்கடிகை என்று கூறப்படும். இதை நாம் பஞ்சாங்கங்களின் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். இந்த கால அளவில் நாம் எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. அந்த நட்சத்திரம் சுப நட்சத்திரமாகவே இருந்தாலும் கூட விஷ நேரத்தில் செய்யக்கூடாது. உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த நாள் வளைபிறையாக இருந்தால் நட்சத்திரம் துவங்கிய 8வது நாழிகை முதல் 10வது நாழிகை வரை விஷக்கடிகை காலமாகும். அந்த நேரத்தில் நாம் சுபகாரியம் செய்வதை தவிர்க்க வேண்டும். இதையெல்லாம் கவனித்து ஒரு சுப நாளை ஜோதிடர்கள் குறித்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற காலகட்டத்தில் அவர்கள் செய்கின்ற பொழுது மிக சிறப்பாக இருக்கும். சில ஜாதகர்களுடைய காதல் திருமணம் பிறப்பு ஜாதகத்தில் திருமண வீட்டை எந்தவிதமான பாப கிரகங்களும் பார்க்காமல் சம்பந்தப்படாமல் இருந்தால் இளம் வயதிலேயே அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். சூரியன், கேது, சனி, செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களும் 7ஆம் வீட்டோடு எந்தவிதமான தொடர்பும் இல்லாமல் இருந்தால் விரைவில் திருமணம் நடக்கும். ஜாதகப்படி 5ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளும் அல்லது இதில் உள்ள கிரகங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டிருந்தால் இளம் வயதிலேயே திருமணம் 100% கண்டிப்பாக நிச்சயமாக நடைபெறும். ஒருவருக்கு திருமணம் நடைபெறும் காலம் எப்படி நாம் வரையறுத்து கூற முடியும்? ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் உள்ள கிரகத்தின் தசாபுத்தியில் 7ஆம் பாவத்தை பார்க்கும் கிரகத்தின் புத்தியில், சுக்கிரனின் நட்சத்திராதிபதியின் புத்தியில், லக்னாதிபதி இருக்கும் நாம் புத்தியிலும், ராகு தசா புத்தியிலும் அந்தரத்திலும் இவற்றில் அந்த வயதுக்குரிய காலம் வந்தால் நிச்சயம் அந்த ஜாதகருக்கு உடனடியாக திருமணமானது நடைபெற்றுவிடும். இது எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒன்று. ஜோதிட சாஸ்திரத்தில் பலவிதமான ஜோதிட வருடங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான வருடங்கள் சௌரமானா என்னும் வருடமும் ஆகும். சாந்தாரமானம் என்னும் வருடமும் பெரும்பாலான பண்டிகை விழாக்கள் அனைத்தும் சாந்திரமான முறையில்தான் கொண்டாடப்படுகின்றன. சௌரமான முறை என்பது சூரியனை அடிப்படையாக கொண்ட முறை. சூரியனின் உதயம் முதல் மறுநாள் உதயம் வரை ஒரு பாகை அடிப்படையில் 360 டிகிரி கொண்டது சௌரமான வருடமாகும். சூரியன் சஞ்சாரம்தான் இதன் அடிப்படை. சாந்தாரமான வருடம் என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டது விளங்க கூடிய ஒன்றாகவே இருக்கும். சந்திரனின் நாட்கள் அமையும் வளர்பிறை பிரதமை திதி முதல் அமாவாசை வரை ஒரு சந்திர மாதமாகும். 12 சந்திர மாதங்கள் கொண்டது ஒரு சந்திர வருடமாகும்.
இது சூரிய வருடத்தை விட கொஞ்சம் குறைவாகவே வரும். 254 நாட்கள் வரும். அதனால்தான் சில பண்டிகைகள் மாதத்துக்கு முன்னராகவே இல்லை பின்னராகவோ வந்து விடுகிறது. உதாரணமாக ஆவணி அவிட்டம் சில வருடங்களில் ஆடி மாதங்கள் கடைசியிலேயே வந்துவிடும். தீபாவளி சில நேரங்களில் முன்கூட்டியே வந்துவிடும். கிருஷ்ண ஜெயந்தி சில நேரங்களில் ஆவணி மாதத்தில் வராது. அதற்கு முன் மாதத்திலேயே பின் மாதத்தின் ஆரம்பத்திலேயே கண்டிப்பாக நிச்சயமாக வரும். ஆக ஒரு ஜாதகர் புதன் கிரகம் வலிமை பெற்றும் சூரியன் கிரகம் வலிமை பெற்றும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அதிகளவு நிபுணத்துவ யோகம் உண்டு. அந்த நிபுணத்துவ யோகத்தின் மூலமாக அந்த ஜாதகர் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான செல்வங்களையும் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் பெறுவார் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லை. இந்த ஆடியோ பதிவை கேட்ட நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.